பதஞ்சலி முனிவருக்கு வந்து சிவபெருமானை நோக்கி அவர் தபஸ் பண்ணுறார். அப்போ அவரினுடைய தபஸை வந்து அவர் ரொம்ப மெச்சி சிவபெருமான் சொல்கிறார், உன்னை போலவே என் ஆடலை காண வியாக்கிரபாதரும் தவம் பண்ணுறாரு. நீங்கள் இருவரும் பௌர்ணமி அன்று, மார்கழி பௌர்ணமி அன்று தில்லை வாருங்கள், அங்கு நான் என்னுடைய நடன காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேருமே அங்கே போகிறாங்க. அங்கே இந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு சிவபெருமானினுடைய நடனத்தை பார்த்து 2 பேருக்குமே மோட்சம் கொடுக்குறார் அன்றைய தினத்தில். அதனால் நீங்கள் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா வைணவர்களில் வந்து மோட்சம் பெற்றவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் மோட்சன்னே பேர், திருவடி தொழல் பண்ணுறா ராப்பத்தில். நீங்கள் சைவத்தில் எடுத்துட்டேன்னா பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதருக்கும் சிவபெருமான் வந்து மோட்சத்தை கொடுக்குறார். ஸோ இந்த மார்கழி மாதம் வந்து நமக்கு ஆன்மீகத்தில் நம்ம என்ன பாவங்கள் செய்கிறோமோ அது எல்லாம் ஒரு புண்ணியமாக மாறுறதுக்கு வைணவராக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, இந்த பௌர்ணமி திதி, ஏகாதசி திதியெல்லாம் இறைவனிடத்தில் சரணம் அடைகிறது தான்.